பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனை எதிர்கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, சில பேர் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டுமே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருப்பீங்க. இந்த தப்பான எண்ணத்தில் மட்டும் நீங்கள் இருக்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, அந்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகிற மாதிரி இப்போத்துலேருந்தே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக தான் இதை போடுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு புது சிலபஸ் கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. அப்போது நீங்கள் இந்த 4 மாதத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க? சில பேர் இன்னும் படிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. அப்போது இது வரைக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இப்போத்துலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை கண்டினியூஸாக, அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் படிங்க. எந்த ஒரு கேப்பும் விடாமல் டெய்லி உங்களோட ஸ்டடீஸ் கண்டினியூஸாக இருக்கணும். அதே போல் வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன், எனக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கணும், அதுக்கான முனைப்பில் தான் நான் இங்கே பிஜிடிஆர்பி எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை செட் பண்ணுங்கள். வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பில் இருந்தும் நீங்கள் பின்வாங்காமல் முயற்சியை தொடர்ச்சியாக நீங்கள் பங்களிக்கணும். நம்ம இந்த வருஷத்தில் ஆனுவல் பிளானர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஆனுவல் பிளானர் இது வரைக்கும் வரவே இல்லை. சில பேர் வருதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் வராதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆனுவல் பிளானர் வருதோ இல்லையோ அது செகண்டரி. நம்மளோட படிப்பை அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம தயாராகிறத எந்த வேலையிலையும் எந்த நிலை வந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணவே கூடாது. வரப்போகிற நாட்களில் +1க்கும் +2க்கும் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அப்போது நமக்கு எக்கச்சக்கமான டைம் இருக்கும். அதில் நம்ம நல்லா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நல்லா தரோவாக ப்ரிப்பேர் ஆகலாம். இந்த ஹையர் செகண்டரி எக்ஸாம் இருக்கிறதால நமக்கு மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம், இந்த 3 மாதமும் நமக்கு எக்கச்சக்கமான டைம் கிடைக்க போகுது. இந்த 3 மாதத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திட்டாலே நம்ம சப்ஜெக்டில் இருக்கிற 10 யூனிட்டையும் அது கூட சைக்காலஜியும் நல்லா தரோவாக படிச்சிக்கலாம். இதுதான் நமக்கு அருமையான சான்ஸ், அதிகமாக டைம் கிடைக்கிற சான்ஸ். இந்த டைம் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு சரியான பிளான் இருந்துச்சு அப்படின்னா வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசு முதுகலை ஆசிரியர் ஆவீங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்து இருக்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் வருதோ இல்லையோ அது செகண்டரி. இப்போதைக்கு உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா யூனிட்ஸையும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. படித்ததை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா ஈஸியாக உங்களால் எல்லா யூனிட்ஸையும் ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு படித்ததை எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர் முயற்சிக்கு என்றைக்குமே பலன் இருக்குது. ஸோ உங்கள் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. உங்களோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது வேறு யாருமே இல்லைங்க, நீங்கள் தான். எப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லை சரிவர ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட பிஜிடிஆர்பி 2025 தோல்வியில் தான் முடியும். நான் உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட முயற்சியும் அது கூட தகுந்த பயிற்சியும் தொடர்ந்து இருக்கும்போது உங்களாலேயும் பிஜிடிஆர்பி 2025 உங்களுக்கான அரசு வேலையை பெற முடியும். இப்படி இருக்கும்போது நீங்களே யோசித்து பாருங்கள், உங்களோட வெற்றிக்கும் தோல்விக்கும் யார் காரணம் அப்படிங்கிறத. விரைவில் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு எதிர்பார்ப்போம். அதில் நீங்கள் வெற்றி பெற்று முதுகலை ஆசிரியராக எனது வாழ்த்துக்கள். நன்றி.